ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக தனி நீதிபதி அளித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை துவங்கிய நடிகர் விஜய் ஜனநாயகன் திரைப்படம் தனது கடைசி திரைப்படம் என்று அறிவித்தார். அதன்படி கடந்த 9ஆம் தேதி திரைப்படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பி.டி. ஆஷா உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டை விசாரித்த தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தையே நாடும்படி அறிவுறுத்தியதால் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. அப்போது ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பாமல் தணிக்கை சான்றிதழ் தர உத்தரவிட்ட தனி நீதிபதி பி.டி. ஆஷாவின் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்தது. தனி நீதிபதி மீண்டும் இந்த வழக்கை விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி அமர்வு ஆணை பிறப்பித்துள்ளது. இதனால் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் ஆலோசித்து வருகிறது.